அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மாந்தோப்பிலிருந்து மாலை நேரத்து காற்று சிறு சிறுவென்று வீசிக்கொண்டிருந்தது. வள்ளல் பெருமான் வேலாயுத முதலியாருடன் தர்மசாலை முன் வராந்தாவில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்தார்கள் அருணாச்சலமும் வேங்கடாச்சலமும். பெரும்புலவரை பார்த்து வெகு அடக்கத்தோடு கையெடுத்து கும்பிட்டு நின்றார்கள். பெருமான் அங்கே அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரிடம் ஆசி கேட்டார்கள். பெருமான் அவர்களை ஆசீர்வதித்து, என்ன இப்படி இருவரும் ஒன்றாக வந்திருக்கின்றீர்கள், ஏதேனும் விசேஷம் உண்டா என்று அன்போடு கேட்டார். அருணாச்சலம், ஒன்றுமில்லை சுவாமி, தங்களுக்கு நாங்கள் செய்து கொடுத்த சத்தியத்தை இன்று வரை காப்பாற்றி வருகின்றோம் என்றார். ஆம் சுவாமி, இனியும் எங்கள் வாழ்நாள் வரை காப்பாற்றி வருவோம், இது உறுதி என்றார். பெருமான் இதை கேட்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது, என்னவென்று சொல்லவில்லையே என்று கேட்டார். அருணாச்சலம் உடனே, மீனும் மாமிசமும் சாப்பிட்டு கொண்டிருந்த எங்களை அவற்றையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆம். இருவரும் மேலே சொல்லிக்கொண்டே போனார்கள். நாங்களும் தங்கள் பேச்சை கேட்டு அப்படியே நடந்து கொண்டோம். அதற்கு நல்ல பலன் கிடைத்திருக்கின்றது சுவாமி என்றார். என்ன பலன்? போன போகத்தை விட இந்த போகத்தில் 5 மடங்காக நெல் விளைந்திருக்கின்றது சுவாமி. இந்த மகிழ்ச்சியான செய்தியோடு விளைச்சலில் 1/4 பங்கு நெல்லை நாளைக்கு சாலைக்கு கொண்டு வந்து தருகின்றோம் என்று சொன்னார்கள். வள்ளல் பெருமான் அவர்கள் சொன்னதை கேட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சி, மேலும் பசி தீர்க்கும் பேரறத்தில் பங்கேற்பதிலும் மகிழ்ச்சி என்று தமது மகிழ்ச்சியை தெரிவித்தார். அதனால் அவர்கள் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்து, சரி சுவாமி, நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கின்றோம் என்றார்கள். நல்லது, செய்யுங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவார் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார். அவர்கள் இருவரும் பெருமானை வணங்கி புறப்பட்டு சென்றார்கள். அப்போது சற்று தூரத்தில் அமாவாசை ஒதுங்கி நிற்பதை பார்த்துவிட்டு பெருமான் புன்னகை பூத்து கொஞ்சம் உரத்த குரலில், அமாவாசை, என்ன அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றாய், வா வா என்று அன்போடு அவனை அழைத்தார். உடனே அமாவாசை விரைந்து வந்து பெருமானை வெகு அடக்கத்தோடு கும்பிட்டு நின்றான். வந்து வெகு நேரம் ஆயிற்றோ என்று அவனிடம் கேட்டார் பெருமான். இல்லை சுவாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் வந்தேன் என்றார். அப்படியா, சரி, என்ன விஷயம்? பெருமான் கேட்டதும் கண்கள் மலர குதூகூலிப்புடன், இப்போது வந்துவிட்டு போனார்களே, அவர்கள் போல்தான் சுவாமி, தங்களால் எனக்கு அதிர்ஷ்டம் அளித்திருக்கின்றது என்றார் அமாவாசை. வேலாயுத முதலியார் குறுக்கிட்டு உற்சாகத்தோடு, அமாவாசை, சொல், என்ன அதிர்ஷ்டம் அளித்திருக்கின்றது என்று ஆர்வமாக கேட்டார். அதற்கு அமாவாசை, சுவாமிகளோடு சேர்ந்து புலவர் ஐயாவும் அன்றைக்கு அத்தனை தூரம் எடுத்து சொன்னீர்கள். இருவர் சொன்னதையும் கேட்டு நடந்ததால் தான் எனக்கு அதிர்ஷ்டம் அளித்திருக்கின்றது என்றார். பெருமான் அதை கேட்டு புன்வர்கள் புத்து, நீ சொல்வதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அமாவாசை என்றார். பெரும்புலவர் ஆர்வத்தோடு, சரி, விவரத்தை சொல் அமாவாசை என்று அவனை அவசரப்படுத்தினார். அதற்காகத்தான் புலவர் ஐயா வந்தேன். 6 மாதத்துக்கு முன்னால் சுவாமிகள் என்னிடம் செத்த மாடுகளை தின்னாமல் புதைக்கும்படி சொன்னார். அவ்வாறே செய்து வந்தேன் என்றான் அவன். அதுதான் தெரியுமே என்றார் வேலாயுத முதலியார். இப்படி அவர்களுக்குள் பேச்சு தொடர்ந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்னை கூப்பிட்டு, எந்த வகையில் வந்தாலும் மீனும் மாமிசமும் சாப்பிடக்கூடாது என்று சுவாமிகள் சொன்னார். அதற்குத்தான், நீ சேரியில் என் பங்குக்கு வரும் மாமிசத்தையும் விட்டுவிட்டால் என்ன செய்வது? நாள்தோறும் செலவுக்கு ₹1/2 வேண்டுமே என்று கவலைப்பட்டு சொன்னாய். நானும் உன்னை அதட்டி, சுவாமிகள் சொல்வதை கேள் என்று சொன்னேன். நீயும் சரி என்று தலையாட்டினாய். ஆமாம் புலவர் ஐயா, அப்புறம் நடந்ததுதான் தங்களுக்கு தெரியுமே. சுவாமிகள் ₹1/2 ஒன்றை மஞ்சள் துணியில் முடித்து கொடுத்து, இதை பெட்டியில் வைத்துக்கொள், தினமும் 8 வருமானம் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். நானும் அப்படியே செய்தேன். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் தினமும் எப்படியோ 8 குறையாமல் வருமானம் கிடைத்து விடுகின்றது ஐயா. பார்த்தாயா, மாமிசம் சாப்பிடாததால் உனக்கு அதிர்ஷ்டம் அளித்திருக்கின்றது. ஆமாம் ஐயா, இப்போது நான் மட்டும்தான் மாமிசம் சாப்பிடவில்லை. இன்றையிலிருந்து என் குடும்பத்தாரோ பரம்பரையரோ யாருமே மாமிசம் தின்னாதபடிக்கு செய்து விடுகின்றேன். அவன் சொன்னதில் சத்தியம் இருந்தது. அப்போது பெருமான்
அவனிடம் பேருதல் கொண்டு, நல்லது அமாவாசை, அந்த சங்கற்பத்திலேயே என்றைக்கும் இரு. அக வினைத்தவனாகிய உனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் செய்வார். உள்ளே போய் சாப்பிட்டு விட்டு போ என்று அன்போடு ஆசீர்வதித்து உபசரித்தார். அமாவாசை உத்தரவு சுவாமி என்று பெருமானையும் பெரும்புலவரையும் அடக்கத்துடன் கையெடுத்து கும்பிட்டுவிட்டு தர்மசாலைக்குள் சென்றார். வள்ளல் பெருமான் அர்த்தம் நிறைந்த புன்னகையோடு வேலாயுத முதலியாரை பார்த்தார். பெருமானின் பார்வையில் இருந்த பொருளை புரிந்து கொண்ட பெரும்புலவர், ஜீவகாருண்யத்தின் பலன் இதுவென்று புரிந்தது சுவாமி என்றார். வள்ளல் பெருமான் தலையசைத்து அதை ஆமோதித்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளெண்ணி அகமகிழ்ந்தார். தொடர்ந்து வள்ளலாரின் நிகழ்வுகளில் நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.